சொல்லணும்னா ஒரு மீனை வாங்கி என்ன தேடுறாங்க விட்டோம்னா அது 1 நிமிட்ல செத்து போயிடும். டேய் அவன் செத்துட்டான்டா. இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. லைவா எப்படி ஃபேஸ் மாஸ்க் போடுறது அப்படிங்கறத காமிக்க போறேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. 3, 2, 1. ஆண்டவன் படைச்சதுல ரொம்ப அமேசிங்கான விஷயம்னா இந்த கடல். ஆஹா. எதுக்காக இந்த அப்படி சொல்றேன்னா இதுல ஒரு மேட்ரு இருக்கு. மேட்ரா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நீச்சல் தெரியலனா கூட இந்த கடலுக்கு போனா நீந்த முடியும். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீந்தா ஜெயிப்ப. நல்லா இருக்குல? தெரியாது. இந்த கடலுக்குள்ள உள்நீச்சல் பண்ணணும்னு நினைச்சா இந்த கடல் வந்துட்டு மேல வந்து தள்ளி விடும். ஜாலியா குச்சி குச்சிலாம். இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த கடலோட பேர் தான் டெட் சீ, அதாவது மரணக்கடல். இந்த கடலை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ முழுசா பாருங்க. ஒரு நிமிஷம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தலைவா. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சேனல் பேஜ போய் பாருங்க. 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். எப்போ 100 1000 ஆகி 1000 1 lakh ஆகி 1 lakh எப்போ 1 million ஆகுறது? சாவும்ல. ஸோ அதனால கொஞ்சம் தயவு பண்ணி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்எல்ஏ மந்திரியாயி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவா. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். நீ சரி ஓகே வீடியோக்குள்ள போலாமா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா நீனு? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் நான் டெட் சீ பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்ன சொல்ல வர? ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டெட் சீன்னு சொல்லப்படுற மரணக்கடல் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா மேற்கு ஆசியா. நம்ம இருக்கிறது வந்துட்டு தெற்கு ஆசியா. அதுக்கு என்னங்கறப்ப மேற்கு ஆசியால ஜோர்டன் அண்ட் இஸ்ரேலுக்கு இடையில இந்த டெட் சீ லொக்கேட் ஆயிருக்கு. நார்மல் கடல் மட்டத்திலிருந்து இந்த டெட் சீ 430 மீட்டர், அதாவது 1412 அடி ஆழத்துல இருக்கு. இது பூமியோட மிக குறைந்த நிலப்பரப்புல இருக்கு. எல்லாம் ஓகே தான். எதுக்காக இந்த கடலுக்கு டெட் சீன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, எதுக்காக? இந்த கடல்ல ஒரு புல் பூண்டு கூட உயிர் வாழ முடியாது. கடல் உயிரினங்களா இருக்கட்டும், செடி கொடி எதுவுமே உயிர் வாழ முடியாது. இதனாலதான் இதுக்கு டெட் சீன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு மீனை வாங்கி என்ன தேடுறாங்க விட்டோம்னா அது 1 நிமிட்ல செத்து போயிடும். டேய் அவன் செத்துட்டான்டா. இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. எதுக்காக எந்த உயிரினமும் டெட் சீல வாழ முடியலன்னு கேட்டா இதுல அதிகப்படியான உப்பு இருக்கு. ஒரு சாதாரண கடலோட உப்போட அளவு 3.5%. பட் இந்த டெட் சீல 33% உப்பு இருக்கு. அதிகப்படியான உப்பு அந்த வாட்டர்ல இருக்கனால வந்துட்டு ரொம்ப கனமா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ள இறங்கும் போது நம்ம வந்து மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். உயிரினங்கள் வாழ வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா முடியும். இவங்க 2 பேர்த்தால முடியும். அவங்க யாருன்னா பாக்டீரியா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். இவங்க 2 பேர்த்தால மட்டும்தான் அந்த கடலுக்குள்ள வாழ முடியும். அதாவது சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த கடலுக்குள்ள வாழ முடியும். இந்த வாட்டர்ல நம்ம சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சு குதிச்சா கூட அதுல மூழ்க முடியாது. பிகாஸ் இந்த அதிகப்படியான உப்பு இருக்க காரணத்தினால இந்த தண்ணி கனமா இருக்கும். அடிமட்டத்துல போகும்போது தண்ணி மேல தள்ளி விடும். இதுல பொயான்சி, அதாவது மிதக்கும் தன்மை சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான விஷயம் இந்த வாட்டர்ல இருக்கு. நீங்க எவ்வளோ வெயிட்டான பர்சனா இருந்தாலும் அந்த வாட்டர்ல ஈஸியா ஸ்விம் பண்ண முடியும். டெட் சீயோட வாட்டர் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய களிமண் எல்லாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதா இருக்கும். அங்கே கிடைக்கிற களிமண் ஸ்கின் டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. அங்கே போகிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மண்ணை எடுத்து மாஸ்க் மாதிரி போட்டுப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு அந்த மண்ணை எடுத்து இப்போ லைவா எப்படி ஃபேஸ் மாஸ்க் போடுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. அந்த வாட்டர்ல அதிக உப்பு தன்மை இருக்கனால ஹியூமன் பாடிஸ்க்கு தேவையான மெக்னீசியம், குளோரைட், கால்சியம், பொட்டாசியம், புரோமைன் மாதிரியான மினரல்ஸ் அந்த வாட்டர்ல இருந்து கிடைக்குது. இந்த தண்ணியில குளிச்சாக்க பிளட் சர்க்குலேஷன் சரியா நடக்கும். அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிக்ஸ், சோரியாசிஸ், ஜாயிண்ட் பெயின் ரிலீஃப்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த ரிவர்ஸ்ல இருக்கு.
டெட் சீ வந்துட்டு வரலாற்றுல ரொம்பவுமே முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. பைபிள், தோரா, குரான் மாதிரியான மத நூல்கள்ல சோதோம் அண்ட் கமோரா சிட்டி பத்தின கதைகள் நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நகரம் ஏதோ பாவ செயல்ல ஈடுபட்டதுனால கடவுள் கோவப்பட்டு அந்த நகரத்தை அழிச்சிட்டதா சொல்லப்படுது. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. அழிஞ்சு போன அந்த நகரம் வந்துட்டு இப்போ டெட் சீயா மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த டெட் சீயோட அளவு வருஷம் குறைஞ்சிட்டே வருது. கடைசி 50 வருஷத்துல வாட்டரோட லெவல் 33% குறைஞ்சிருக்கு. இந்த கடல் முழுசா அழிஞ்சிட்டு வர நிலைமையில இருக்கு. டெட் சீ வந்துட்டு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்க எல்லாரும் வந்து விசிட் பண்ற ஒரு அமேசிங்கான பிளேஸ். நாசா ரிசர்ச், ஜியோலாஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரிலாம் தொடர்ந்து டெட் சீயை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வருது இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெட் சீலேருந்து உப்பு அண்ட் கனிமம் தொடர்ந்து தோண்டப்பட்டுகிட்டே வருது. சால்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க உப்பு மினரல்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பியூட்டி அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க வாட்டர் அண்ட் மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் செய்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெட் சீ அழிஞ்சிட்டே வர்றதுனால ரெட் சீ டெட் சீன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெட் சீலேருந்து டெட் சீயா மாற்ற போகிறாங்களாம். அழியும் நிலையிலிருந்து நல்ல நிலைமைக்கு மாற்ற போகிறாங்களாம். எப்படி ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். புரியல. சஸ்பென்ஸ் ஓடியே சார் வந்துட்டு அவங்களே அந்த மண்ணையே அள்ளிட்டு போயிடுவாங்களாம், தண்ணியே அள்ளிட்டு போயிடுவாங்களாம். இவங்களே வந்துட்டு அதில் இருக்க உப்பு மண் தண்ணியில் அள்ளிட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் இவங்களே வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்டை ஏற்படுத்தாங்களாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. டெட் சீ வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்கு. பட் இப்போ அது டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நடவடிக்கை தொடர்ந்து நடந்துட்டே வருது. டெட் சீ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெட்போன் மாட்ட மாட்டேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் என்னல இது?